2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க? 2026 ஆட்சி அமைக்குதுண்ணா, நாங்கள் திரும்ப மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைக்க விடாம தடுக்கிறது தான் எங்களோட வேலை. நாங்கள் ஆட்சி அமைப்போமா அமைக்க மாட்டோமா, அதுக்கு பதில் நீங்க தடுப்போம் வடுப்போன்னு என்னத்தை தடுப்பீங்க? 4 ஆண்டு கால ஆட்சியில இவ்வளவுன்னா இன்னும் ஓராண்டு கால ஆட்சியில என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான். ஒவ்வொரு மக்களும் கொதில இருக்கிறான். மீண்டும் நீங்க ஆட்சி அமைப்புன்னு சொல்றது, இலக்கு 200 சொல்றது உங்களுடைய ஆணவ போக்க திமிர்த்தனத்தை காட்டுது. அதுக்கு மக்கள் நல்ல பாடம் போட்டுவாங்க. இப்படித்தான் 2011 சொன்னீங்க, எதிர்கட்சியா கூட இல்லாம கூப்புல உட்காந்தீங்க. இப்படித்தான் ஆர்கே நகர சவாலால் விட்டீங்க, டெபாசிட் இழந்தீங்க. அது அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு சீட்டு ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குல்ல, அதை விட கேவலமா நீங்க போக போறீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆட்சியில இல்லைனாலும் திமுக நின்றுச்சு, ஆட்சியில இருந்தாலும் திமுக இருக்கும். திமுக இருக்கான்னு சொல்லல, ஆட்சி இருக்காது. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு அழகு, சரிங்களா? ஆகையினால அழுகுறீங்க. அழுகுறமா? ஆமா, ஐயோ கொலை பண்றாங்கன்னு அழுதிக்கல இல்லையா? ஒரு கைதுக்கே பேண்ட ஒரு கைதுக்கே பேண்ட நினைச்சிட்டு சொல்லி செஞ்சு படல. இங்க பாருங்க, எங்க தலைவரை கைது பண்ணிச்சா அந்த அம்மா, எஃப்ஐஆர் போட்டுச்சாங்க. எஃப்ஐஆரே போடாம கொண்டு போய் சிறையில் அடைப்பேன்னு சொல்லி கொண்டுட்டு போய் ஜெயில் வாசல்ல உட்காந்து வச்சுட்டு என்ன விளையாடுறீங்க? கத்துறீங்க. பொய்யான பரப்புரையை பண்ணக்கூடாது. தலைவர் சொன்னார், இல்லைன்னு சொல்லல. எந்த எஃப்ஐஆர்ல நீ வந்து பிடிச்ச எஃப்ஐஆர் போட்டு இது போட்டு ஊழல் பண்ணீங்களா இல்லையா? ஊழல்னா என்னன்னே தெரியாதுங்க. ஊழல் எங்களை பார்த்து ஊழல்னு சொன்ன முதல் நபரு நீங்களா தான் இருப்பீங்க.